தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். 11 ஆண்டுகளுக்கு பின் அண்ணன் வீட்டுக்கு சென்ற ஸ்டாலின். திமுக பொதுக்குழு கூட்டம் இன்று மதுரையில் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள மதுரை வந்த முதல்வர் ஸ்டாலின் 20 கிலோமீட்டர் ரோட் ஷோ சென்று மக்களை சந்தித்தார். பின் மதுரையின் முன்னாள் மேயர் முத்துவின் சிலையை திறந்து வைத்தார். தொடர்ந்து இரவில் தன் சகோதரர் அழகிரியின் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தார். அவரை அழகிரி கட்டி தழுவி வீட்டிற்குள் அழைத்து சென்றார். ஸ்டாலினுக்கு விருந்து கொடுத்து மகிழ்ந்தார். முதல்வராக ஸ்டாலின் பதவியேற்று அவர் மதுரை செல்லும் போதெல்லாம் அழகிரி வீட்டுக்கு செல்வாரா என்ற கேள்வி எழும். திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அழகிரி அரசியலிலிருந்து ஒதுங்கியுள்ளார். சுமார் 11 ஆண்டுகளுக்கு பிறகு அழகிரி வீட்டுக்கு நேற்று ஸ்டாலின் சென்றுள்ளார். இந்த சந்திப்பின் போது கட்சியினர், குடும்பத்தினர் என யாரையும் ஸ்டாலின் அழைத்து செல்லவில்லை. தமிழக பாஜக மூத்த தலைவருக்கு கவர்னர் பதவி கன்ஃபார்ம். சமீபத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜனாதிபதி திரௌபதி முர்முவை 3 முறை சந்தித்துவிட்டார். இது டெல்லி அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதற்கு 3 முறை சந்திக்க வேண்டும், என்ன பேசினர் என கேள்விகள் எழுந்துள்ளன. பிரதமர் மோடி சவுதி அரேபியாவுக்கு சென்று திரும்பியதும் புதிய கவர்னர்களை நியமிக்க முடிவெடுத்திருந்தார். ஆனால் அப்போது பகல்காமில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதால் அந்த திட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. இப்போது நிலைமை சீரான நிலையில் 5 மாதங்களுக்கு புதிய கவர்னர்களை நியமிப்பதற்கான வேலைகளை மத்திய அரசு துவங்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாகத்தான் அமித்ஷா ஜனாதிபதியை சந்தித்தார் என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. தமிழகத்தைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் ஒருவரும் கவர்னராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பல ஆண்டுகளாக திமுகவை கடுமையாக விமர்சித்து வரும் அவருக்கு கவர்னர் பதவி நிச்சயம் என்கின்றனர். தடுமாறும் கேரள அரசு, பினராயி விஜயனுக்கு நெருக்கடி. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முதல்வர் பினராயி விஜயன் தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணி அரசு தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சியில் உள்ளது. முதல் 5 ஆண்டு ஆட்சியில் பல்வேறு சவால்களை திறமையாகவே கையாண்டது. 2018இல் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் 500 பேர் இறந்தனர். 50,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. கொரோனா தொற்று பரவலில் 50,000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அரசு தெரிவித்தது. இதனை திறம்பட சமாளித்த காரணத்தால் 2021 சட்டசபை தேர்தலில் பினராயி விஜயன் மீண்டும் அரியணை ஏறினார். 2வது முறை ஆட்சிக்கு வந்ததும் தான் பினராயிக்கு சிக்கல் ஆரம்பித்தது. ஆட்சியையும் கட்சியையும் தன் முழு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்காக அவர் எடுத்த முடிவுகள் அவருக்கு எதிராக திரும்பின. கட்சியின் மாநில செயலர் உட்பட முக்கிய பதவிகளில் மூத்தவர்கள் ஓரங்கட்டப்பட்டனர். பினராயி விஜயனின் ஆதரவாளர்களுக்கு மட்டுமே பதவிகள் கிடைத்தன. மூத்த தலைவர்களான ஜி சுதாகரன், DM தாமஸ் போன்றவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட சீட் மறுக்கப்பட்டது. பினராயி அமைச்சரவையில் இருப்பவர்கள் அனைவரும் டம்மி அமைச்சர்களாகவே செயல்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளது. அனைத்து அதிகாரங்களும் தன்வசம் இருக்கும்படி பினராயி காய் நகர்த்தி வருகிறார். வளர்ச்சி என்ற பெயரில் அரசு கொண்டு வந்த அனைத்து மக்கள் விரோத திட்டங்கள் என விமர்சிக்கப்படுகின்றன. சமூக ரீதியிலான திட்டங்களிலும் தொழிலாளர் வர்க்கத்தினரை பினராயி அரசு கைவிட்டுவிட்டதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கிராமப்புறங்களில் சுகாதார பணிகளை செய்யும் ஆஷா பணியாளர்கள் ஊதிய உயர்வு கோரி சமீபத்தில் மேற்கொண்ட போராட்டத்தை அரசு கண்டுகொள்ளவில்லை. கேரள இளைஞர்கள் வெளிமாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் வேலைக்கு செல்ல முனைப்பு காட்டுவதால் விவசாயம், தொழில்துறைகளிலும் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்ட முடியவில்லை. அரசு கஜானா காலியாகிவிட்டதால் அனுமதிக்கப்பட்ட வரம்புகளை தாண்டி கடன் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் கேரள அரசு உள்ளது.
234 சட்டசபை தொகுதிக்கும் வாக்காளர் பதிவு அதிகாரி நியமனம். தமிழக சட்டசபை தேர்தல் 2026 ஏப்ரல் மாதம் நடக்கவுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம் செய்தல் போன்ற பணிகளை முடித்து இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணியை தேர்தல் ஆணையம் துவங்கவுள்ளது. இதற்காக 234 சட்டசபை தொகுதிகளுக்கும் வாக்காளர் பதிவு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட வருவாய் அலுவலர், கூடுதல் கலெக்டர், துணை கலெக்டர், உதவி கலெக்டர், மாநகராட்சி இணை, துணை கமிஷனர்கள், சென்னை மாநகராட்சி மண்டல அதிகாரி நிலையிலான அதிகாரிகளை வாக்காளர் பதிவு அதிகாரிகளாக தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. சட்டசபை தொகுதி வாரியாக நியமிக்கப்பட்டுள்ள வாக்காளர் பதிவு அதிகாரிகளின் விவரங்களை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ளார். இந்தியா முழுவதும் ராணுவம் அதிரடி. மின்னணு போர் கருவிகள் சோதனை. பாகிஸ்தான் மீதான தாக்குதலுக்கு பிறகு நவீன தாக்குதல் ஆயுதங்களில் இந்தியா கவனம் செலுத்தி வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றத்தின் போது முன்பு எப்போதும் இல்லாத வகையில் ட்ரோன் பயன்பாடு அதிகமாக இருந்தது. எதிர்காலத்தில் இதுபோன்ற மேம்பட்ட தாக்குதல்களை முறியடிக்கும் தொழில்நுட்பத்தை இந்தியா சோதித்து பார்க்கிறது. அந்த வகையில் நாடு முழுவதும் தற்கொலை படை ட்ரோன்கள், மின்னணு போர் கருவிகளை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக சோதனை செய்து முடித்துள்ளது. மத்திய அரசின் ஆத்ம நிர்பர் பாரத் முன்முயற்சியின் கீழ் உருவாக்கப்பட்ட பல்வேறு மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டன. போக்ரான் மற்றும் பாபினா பகுதியில் உள்ள துப்பாக்கி சூடு தளங்கள், ஜோஷிமத் உட்பட முக்கிய இடங்களில் போர் பயிற்சி சோதனைகள் நடத்தப்பட்டது. ஆளில்லா வான்வழி அமைப்புகள், துல்லியமாக வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகள், தற்கொலை படை ட்ரோன்கள், ஆயுத விநியோக அமைப்புகள், ஒருங்கிணைந்த ட்ரோன் இடைமறிப்பு அமைப்பு, இலகுரக ரேடார்கள், இதர மின்னணு போர்க்கருவிகள் சோதிக்கப்பட்டது. இதேபோல் ஆக்ரா மற்றும் கோபால்பூரில் வான் பாதுகாப்பு உபகரண சோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதிநவீன பாதுகாப்பு அமைப்புகளின் செயல்திறனை கண்காணிக்க அனைத்து செயல்பாடுகளும் ஒரே கொடையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை போர்க்கள சூழலில் மிக வேகமாக பயன்படுத்துவது இந்த சோதனையின் நோக்கம் என பாதுகாப்பு அமைச்சகம் கூறியது. தாஜ்மஹாலில் ட்ரோன் தடுப்பு கவசங்கள் அமைப்பு. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் ஏப்ரல் 22ஆம் தேதி பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் பலியானார்கள். இதற்கு பதிலடியாக பாகிஸ்தான் எல்லைக்குள் இயங்கும் பயங்கரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து நம் நாட்டில் உள்ள முக்கிய வழிபாட்டு தலங்கள், குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் படையினர் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தினர். அவற்றை நம் வான் பாதுகாப்பு கவசங்கள் வெற்றிகரமாக முறியடித்தன. இதையடுத்து நம் நாட்டின் சுற்றுலா தலங்கள் உட்பட முக்கிய பகுதிகளை பாதுகாக்கும் நோக்கில் ட்ரோன் தடுப்பு கவசங்கள் அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலை சுற்றி ட்ரோன் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வகையில் தடுப்பு கவசங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தாஜ்மஹால் அமைந்துள்ள பகுதியில் இருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் வரும் ட்ரோன்களை தடுப்பு கவசங்கள் துல்லியமாக தாக்கி அழிக்கும். ரேடியோ அலைவரிசை சிக்னல்களை பயன்படுத்தி GPS தொழில்நுட்பத்தின் வாயிலாக ட்ரோன்களை பாதுகாப்பு கவசங்கள் செயலிழக்க செய்யும் என தாஜ்மஹாலின் பாதுகாப்பு பணி மேற்கொள்ளும் உதவி போலீஸ் கமிஷனர் சையது ஆரிஃப் அகமது கூறினார். தமிழக அரசுக்கு ஆர்வமில்லை. மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை திருப்பி அனுப்பிய தெற்கு ரயில்வே. தமிழகத்தில் நடக்கும் ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய பட்ஜெட்டில் 6626 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கு மட்டும் 617 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதில் 10 ரயில் திட்டங்களுக்கு ஒதுக்கிய நிதியை மட்டும் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் திருப்பி அனுப்பியுள்ளார். குறிப்பாக திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, அத்திப்பட்டு, புதூர், ஈரோடு, பழனி, சென்னை, புதுச்சேரி, கடலூர், காட்பாடி, விழுப்புரம், ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, ஈரோடு, கரூர் உள்ளிட்ட திட்டங்களுக்கு ஒதுக்கிய 600 கோடி ரூபாயை சரண்டர் செய்வதாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. ரயில்வே திட்டங்களுக்கு தமிழக அரசு ஆர்வம் காட்டவில்லை. பெரும்பாலான திட்டங்கள் விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பு நிலையிலேயே உள்ளது என காரணங்களை கூறியுள்ளார். புதிய ரயில் பாதை திட்ட பணிக்கு ஒதுக்கிய தொகையை சரண்டர் செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கூடுதல் நிதியை பெற்று திட்டங்களை வேகப்படுத்த வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ரயில் பயணியர் சங்க தலைவர் ஸ்ரீராம் கூறினார். தெற்கு ரயில்வேயின் TREU தொழிற்சங்க நிர்வாகி இளங்கோவன் கூறியதாவது: தமிழகத்தில் நடக்கும் ரயில் திட்டங்களுக்கு 35,000 கோடி ரூபாய் தேவை. புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கு மட்டும் 14,682 கோடி ரூபாய் தேவை. நடப்பு பட்ஜெட்டில்தான் புதிய பாதை திட்டங்களுக்கு 616 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகையை ஆக்கப்பூர்வமான பணிக்கு பயன்படுத்தாமல் சரண்டர் செய்வது ஏற்புடையதல்ல என்றார். 72வது மிஸ் வேர்ல்ட் தேர்வு 2025 உலக அழகி மகுடம் சூடினார் தாய்லாந்தின் ஓபல் சுஜதா சுவாங்ஸ்ரீ.
72வது மிஸ் வேர்ல்டு உலக அழகி போட்டி தெலங்கானா தலைநகர் ஐதராபாத்தில் மே 10 தொடங்கியது. கடந்த ஆண்டும் உலக அழகி போட்டி இந்தியாவிலேயே நடந்தது. மும்பையில் நடந்த போட்டியின் இறுதிச் சுற்றில் செக் குடியரசைச் சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா வெற்றி பெற்று 71வது மிஸ் வேர்ல்டு பட்டம் பெற்றார். அவர் நடப்பு போட்டியில் வெற்றி பெறும் புதிய மிஸ் வேர்ல்டு போட்டியாளருக்கு கிரீடம் அணிவிப்பார். இந்த ஆண்டு போட்டியில் பங்கேற்பதற்காக 109 நாடுகளில் இருந்து அழகிகள் இந்தியாவுக்கு வருகை தந்தனர். இந்தியா சார்பில் மிஸ் இந்தியா பட்டம் வென்ற நந்தினி குப்தா பங்கேற்றார். ஆனால் முதல் 8 இடங்களுக்குள் நுழையும் வாய்ப்பை அவர் தவறவிட்டார். இந்நிலையில் இறுதி சுற்று இன்று நடந்தது. அழகிகளுக்கு இடையே விளையாட்டு, தனித்திறமை, நடன போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் தாய்லாந்தின் ஓபல் சுஜதா சுவாங்ஸ்ரீ 2025ஆம் ஆண்டிற்கான உலக அழகியாக தேர்வானார். எத்தியோப்பியாவைச் சேர்ந்த அசேட் டெரேச்சே அட்மாசு 2வது இடத்தை பிடித்தார். போலந்து அழகி 3வது இடத்திலும் மார்டினிக் அழகி 4ஆம் இடமும் பிடித்தனர். 71வது உலக அழகி பட்டம் வென்ற செக் குடியரசைச் சேர்ந்த கிறிஸ்டினா பிஸ்கோவா இந்த ஆண்டு பட்டம் வென்ற ஓபலுக்கு மகுடம் சூடினார். 2003ஆம் ஆண்டு மார்ச் 20இல் தாய்லாந்தின் கடற்கரை நகரமான புக்கெட்டில் பிறந்தவர் ஓபல். ஓட்டல் உரிமையாளர்களின் மகளான இவர் தாய், ஆங்கிலம், சீனம் என 3 மொழிகளில் பேசுபவர். ஓபலின் கல்வி பயணம் பாங்காக்கில் உள்ள புகழ்பெற்ற டிரைம் உடோ சுக்சா பள்ளியில் தொடங்கியது. தற்போது அவர் தம்மசாத் பல்கலையில் அரசியல் அறிவியல் படிக்கிறார். அவருக்கு அணிவித்த கிரீடத்தில் 175.49 கேரட் எடையில் 1770 ஜொலிக்கும் வைரங்கள் உள்ளன. அவற்றுடன் ரூபாய் 3 கோடி மதிப்பிலான 18 கேரட் வெள்ளை தங்கமும் இருக்கும். இது தவிர ரூபாய் 1.15 கோடி பரிசு தொகையும் கிடைக்கும்.